We started the census sometime in 2011, and the main reason for starting the census was to involve a very diverse group of citizens from the districts of Tirunelveli. The whole thing started when we got a small grant to look at wetland birds around the Kalakad-Munandare Tiger Reserve. And so when we were doing this, we found that there are much larger wetlands beyond the reserve which is attracting lots of birds and stuff like that. But how do you count birds in such large tanks and spread across a large area of what could be about 4,000 square kilometers? So that was the reason when we thought, let's bring in the very enthusiastic citizens of this landscape and start this whole program of community-based, citizen-based monitoring of waterbirds in the two districts now. So we've been trying to do some kind of orientation every time we do the census, because there are always new people coming into the landscape, young people, they don't know much about birds. So we bring out a lot of outreach materials, including films, booklets, guides and all that. நம்ம ஒரு பேர்ட் சர்வே பண்ண போகிறோம்னா அந்த பேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு வேணும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பர்ட்ஸுக்காண்டி நிறைய அப்போ பெங்களூர்லேருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸை நம்ம கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் அந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இங்கே லோக்கல்லே அந்த கெப்பாசிட்டி பில்ட் ஆகிடுச்சு. ஸோ இயர் பை இயர் வந்து வாலண்டியர்ஸோட பார்ட்டிசிபேஷனும் கூட ஆரம்பிச்சது. 20 பேரில் ஆரம்பிச்சது இந்த வருஷம் இந்த 2023. ஸோ நியர்லி ஒரு 200 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இதில் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டாக இன்றைக்கி வந்திருக்க பார்த்திங்கன்னா ராஜவலிபுரம் இதுக்கு வந்திருக்கோம். ராஜவலிபுரத்தில் நிறைய பறவைகள் இருக்குது. நாங்கள் புதுசாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நிறைய பறவைகள் இருக்குது. கொக்கு வகைகளே நிறையா இருக்குது, வாத்து வகைகளே நிறையா இருக்குது. அதை ஒவ்வொன்றையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற இப்போ தான் கற்றுக்கிட்டோம். எப்போதுமே ஊர் சைட்லாம் எங்கேயாவது போனால் குளத்தை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். அதில் ஏதாவது கொக்கு அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து இந்த குளத்தில் வந்து நிறையா பேர்ட்ஸு, சாம்பல் நாரை, அதுக்கப்புறம் கரண்டி வாயன், நிறையா பெரிய பெரிய பேர்ட்ஸு, சின்ன பேர்ட்ஸு, குட்டி குட்டி வாத்து, அந்த மாதிரி நிறையா பார்த்துருந்தோம். நிறையா இதுலேருந்து கற்றுக்கிட்டோம். பேர்ட்ஸ்லாம் எப்படி கத்துது, அதோடய ஃபெதர்ஸ் எல்லாம் எப்படி அது காய வைக்கிறது, அந்த மாதிரி நிறையா நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆஸ் அ வாலண்டியராக நிறைய ப்ரோக்ராம் போயிருக்கேன். பட் இது ரிலேட்டடாக இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது வரைக்கும் இதெல்லாம் கடந்து போயிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு நிமிஷம் நின்று இதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பக்கா கிராமத்தான் தான். இது நாள் வரைக்கும் இப்படி நான் ரொம்ப டீட்டெயிலாக பேர்ட்ஸை ரொம்ப வாட்ச் பண்ணி பார்த்ததா இல்லை. ஆனால் நிறைய பறவைகள் பார்த்துருக்கேன். ஏதோ ஒன்று பறந்து போகுது, சரி பார்த்துக்கலாம், ஒரு மைனா, ஒரு குருவி, ஒரு காக்கா, ஒரு கொக்கு, இப்படி தான் அடையாளம் கண்டுக்கிறேன். தவிர இது நாள் வரைக்கும் இவ்வளோ டீப்பாக ஒரு புக்கை பார்த்து ரெக்கை என்ன கலரு, கால் என்ன கலரு, அதோடய பீக்கு என்ன கலரு, இந்த பறவைக்கு இந்த பேர்லாம் இருக்கா, அரிவாள் முக்கன்னு பேர் இருக்குது, முத்துக்குளிப்பான்னு பேர் இருக்குது, எப்படி இந்த பேருக்கு இந்த இதெல்லாம் வச்சாங்க, அதோட கேரக்டரை பொறுத்தா, அப்படிலாம் திங்க் பண்ண வச்சுது. நேற்று ராஜவலிபுரம் குளத்துக்கு போயிருந்தோம். எனக்கு அங்கேருந்து 5 கிலோமீட்டர் பக்கம் தான், லோக்கல் தான். அந்த ரோட்டில் நான் ஒரு 10 டைம் மேலே போயிருக்கேன். ஒரு நாள் கூட சைடில் திரும்பி பார்த்ததே இல்லை. நேற்று தான் மணிக்கணக்காக ஸ்பெண்ட் பண்ணோம் பறவைகள் கூட.
இங்கே இருக்க லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கட்டும், பறவைகளை பார்க்கறதுக்கு ஒன்று கூந்தங்குளம் போவாங்க, இல்லைனா வேடந்தங்கல் பறவைகள் சரணாலயம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சென்சஸோட விக்டரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குளத்திலேயே கூட்டு போய் அவங்கள அழைச்சிட்டு போய் குறைஞ்சது இங்கே திருநெல்வேலியில் நீங்கள் ஒரு குளத்துக்கு போயாச்சுனாலே குறைஞ்சது 30 வகையான 30 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் பேர்ட்ஸ் வந்து நம்ம அங்கே பார்க்க முடியும். இந்த தாமிரபரணி வாட்டர் பேர்ட் கவுண்ட்டில் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கிட்டத்தட்ட 91 பேர்ட் ஸ்பீசிஸ் இந்த 13th பேர்ட் சர்வே வரைக்கும் நம்ம அதில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். The irrigation tanks of these two districts support a wide variety of birds, not only in terms of the species richness, that is the number of birds, but also the abundance. And largely the abundance from our analysis, it is driven by migratory ducks, resident ducks and coots. These three groups form about 40% of the total counts that we have enumerated over the past 12 years. And especially the larger tanks close to Thoothukudi, close to the coast, are supporting this large congregation of wintering ducks, probably because of the size of the tanks, because they're very large. When disturbed, ducks might be able to go from one place to another. Now we know the abundance, now we know the diversity. Now we must also be looking at the habitat variables which drive these abundances, and also we must come out with some important tanks that can be conserved or monitored for a long time. பேர்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டேங்க்ஸை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட குளங்களை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதாவது அது பேர்ட்ஸுக்கு வந்து ப்ரீடிங் ஹேபிட்டாட் கொடுக்கக்கூடிய குளமாக இருக்கலாம், இல்லை பேர்ட்ஸ் ரொம்ப டைவர்ஸாக இருக்கக்கூடிய குளமாக இருக்கலாம். அதில் ஒரு 2 குளம், ஒன்று வந்து நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாகை குளம், அது வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு, அதுவும் அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல் புதுக்குடி சொன்ன இந்த அம்மன்புரம் குளம்னு சொல்லுவாங்க. இந்த 2 குளமும் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. Overall, when you look at from 2011 to 2022, we see the total number of birds has been decreasing. This includes both the migrant birds and the resident birds. So both these birds, the total number of birds has somewhat been decreasing. So we are still analyzing what could be the reason for such a decline, whether there's the changes in the wetland, whether there's changes in the water quality, and so there are multiple things that might be driving this thing. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கணக்கெடுப்பு முடிஞ்சிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது நம்ம மதிவானன் சார் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆப்தம்திரா வாலண்டியர் சார் இந்த ஏரியாவில் இருக்காங்களா, உடனே அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸ்பாட்டுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட தகவல் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு நீர்ப்பறவை வந்து ஒரு வலையில் சிக்கி இருக்குது குளத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் நானே வரேன், ஸ்பாட்டு தான் பக்கத்தில் தான் இருக்கேன், ஸ்பாட்டுக்கு நானே வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். உடனே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே குளிச்சாச்சு. ஆனால் ஆக்சுவலாக ஆப்தம்திரா எங்களுக்கு ஃபஸ்ட் சொல்லியிருக்கிறதே வந்து உங்கள் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த பறவையை காப்பாற்றணும், அந்த அப்படி எண்ணம் தான். சரியா சக்குன்னு உள்ளே குதிச்சாச்சு, உள்ளே போயாச்சு. ஆனால் கொஞ்சம் நல்ல ஆழம். என் கூட இன்னும் மரசித்திரன் அண்ணன் அப்புறம் வந்து அவர் வந்திருந்தாங்க. அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க, பிடிக்க சொன்னாங்க. திரும்ப உள்ளே போயாச்சு. ரொம்ப அது வலைக்குள்ள சிக்கியிருந்தனால காப்பாற்ற ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது மேலே சிக்கலை நான் உள்ளே நல்லா 4 ரவுண்டு சுற்றிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே இந்த ரெக்கையெல்லாம் டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஃபுல்லாக சுற்றிருந்தோன்னே சிக்கில் எடுக்க முடியல. திரும்ப உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்து கத்தி சிசரெல்லாம் கொண்டு போய் மறுபடியும் எல்லாமே கட் பண்ணி வெளியே கொண்டு வந்து எடுத்தோம். அது வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு உயிரை காப்பாற்றினா எப்படிங்கிற ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு உயிரை காப்பாற்றிட்டங்க ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னோடய 8th இயர் TWCயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வர்றப்போ என்னென்னு அவ்வளோவா எதுவுமே தெரியல. என்னோடய ஸ்கூல்லேருந்து என்னோடய பிரின்சிபல் சொன்னாங்கங்கிறதுக்காக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் வந்து ஒரே ஒரு பாண்ட் பார்த்தேன். அப்போது எல்லோரும் ஆரம்பிக்கும் போது இது அந்த பேர்டு இந்த பேர்டு அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. எனக்கு இது கூட தெரியல, லைஃப் சயின்சஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டுன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் திரும்ப வந்தேன். அப்போது ரொம்ப காமனான பேர்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கருப்பாக இருந்தால் காக்கா, வெள்ளையாக இருந்தால் நாரை, அவ்வளோதான் தெரியும். அப்புறம் ஃபஸ்ட்டு காமன் கூட்டு தெரிஞ்சுது. அப்புறம் அந்த வருஷம் ஒரு 2-3 பேர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன். பிராமினி கைட்டு, அப்புறம் விஸ்லிங் டக்கு, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஓகே அடுத்த வருஷம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் வரும்போது இன்னும் ஒரு 3-4 பேர்ட்ஸ். அதுக்கடுத்து நான் ஐடென்டிஃபை பண்ணுறதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு இது இந்த பேர்டு அந்த பேர்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் பிரின்சிபலாக இருக்காங்க.
அது ஒரு வில்லேஜ் ரூரல் ஏரியா. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பைனாக்குலர்ஸ் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி பக்கத்தில் இருக்க குளத்துக்கு கூப்பிட்டு போகிறது, அந்த மாதிரி அம்மா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சென்சஸில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லப்போனால் நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் போய் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்காங்க. அவங்க அந்த ஸ்கூல் லெவல்லையே ஒரு கிளப்பை ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் அவங்க தொடங்கியிருக்காங்க அந்த மருதகுலம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். ஸோ அப்போ அவங்க ஸ்கூலுக்கு கேம்பஸ்குள்ளே வரக்கூடிய பேர்ட்ஸ் வந்து எவ்ரிடே அவங்க ரெஜிஸ்டரில் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து என்னென்னா, இந்த சென்சஸ் மூலமாக இதில் வந்த மக்கள் வந்து 2 சொசைட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா நெல்லை நேச்சர் கிளப்புன்னு, அடுத்து தூத்துக்குடியில் பேர்ல் சிட்டி நேச்சர் சொசைட்டின்னு சொல்லி இந்த 2 சொசைட்டியும் கிட்டத்தட்ட 2014 நம்மளோட இணைஞ்சி இந்த சென்சஸை வந்து ஒரு கோஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம். அப்படின்னா வல்லநாடு சென்சஸில் பிளாக் பக் சென்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஒவ்வொரு குளத்துக்கும் வாரம் நிச்சயமாக எங்கள் மெம்பர்ஸ் போவாங்க. ஒவ்வொரு குளத்துலையும் பேட்ஸை மட்டும் பார்க்குறதில்ல, அதை ரெக்கார்ட் ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறதில்ல, அங்குள்ள பாட்டில்ஸு பிளாஸ்டிக் அடிவெல்லாம் நிறைய 3-4 சாக்கில் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். Just not ignoring nature, but just actually going and watching nature has made people report to us about new heronries, new sighting of birds, and so there is a continuous flow of information about birds from the landscape. It's just not during the census. நாங்கள் இப்போ நிறைய படங்கள் நிறைய ப்ரெஸ்ஸில் கொடுக்குறோம், லோக்கல் ஃபேஸ்புக்கில் லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம். அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட விரும்புகிறாங்க. அது வந்து நிறைய ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேட்ஸ் வந்துச்சுன்னா உடனே ஏதாவது புதுசாக வந்தால் ஃபோன் பண்ணுறாங்க, சார் இப்படி ஒரு பேட் வந்திருக்கு, என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. அந்த அவேர்னஸ் வந்து கிடையாது. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த குளத்தை வந்து ஒரு தண்ணி தொட்டியாக பார்த்துட்டு இருந்த மக்கள் இப்போ குளத்தை வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த சென்சஸ் வந்து இந்த சிட்டிசன் சயின்ஸ் வந்து எப்போ வந்து மக்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறுதாங்களோ அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சென்சஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் தான் இருக்குது.